பேச வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். ஒரு காரியத்தை எனக்கு உணர்த்தினார். நான் ஊழியம் செய்கிறேன், இயேசுவை பற்றி நிறையா பேசுகிறேன். நல்லது, நீ என்னை பற்றி நிறைய பேசுகிறாய் என்று சொல்லி ஏசப்பா எனக்கு சொன்னார். ஆனால் ஒரு காரியத்தை சொன்னார், என்னை பற்றி நிறைய பேசுகிற, எங்கிட்ட பேசுகிறியா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்பொழுது மனசுக்குள்ளே ஒரே பாரம், என்ன ஆண்டவர் இப்படி ஒரு கேள்வி கேட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்லுகிறார், என்னோடு கூட நீ பேச வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். நான் அவரோடு பேசினால் அவர் என்னோடு கூட பேசுவார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், என் மகன் என்னோடு பேசுவாரா, என் மகள் என்னோடு பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பேசும் பொழுது அவர் பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார். இப்பொழுது கூட வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. பேசுகிற வாயும் கேட்கிற செவிகளையும் கர்த்தர் திறந்து கொடுப்பீராக. இது எல்லா வார்த்தைகளும் எங்களுக்கு உரியது. கர்த்தர் எனக்காக பேசுகிறார். கர்த்தர் என்னை வழி நடத்துகிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்றைக்கு பேசுகிற இந்த வார்த்தை எனக்குரியது. யாருக்குரியது? எனக்குரியது. நான் பேசுறது நான், ஆனால் உங்களுக்கு உரியதுன்னு நான் நினைக்கல, எனக்குரியது. அல்லேலூயா. தேவன் எனக்காக பேசுகிறார். சரி, என்ன பேசுகிறார் என்றால், நாம் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னவென்றால், ஆராதனை அப்படின்னு என்ன என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். ஆராதனைனா என்னன்னு கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் ஆராதனைன்னு என்னென்னு கற்றுக்கணும். நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். ஒரு சமையல் காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அடுத்தது வேலை தொழில் காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். இப்படி நிறைய கற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் ஆராதனை அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கணும். கற்றுக்கிட்டோம்னா நாம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரியம் ஆராதனை. அல்லேலூயா. நாம் தானியேல் புஸ்தகத்தை நாம் வாசிக்க போனால் 6வது அதிகாரம், தானியேல் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். ராஜா கெபியன் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தானியேலை கேட்டார். ஒரு ராஜா, தரியுங்கிற ஒரு ராஜா தானியேலுக்கிட்ட வந்து துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். இந்த இடத்துல தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை அடங்கியிருக்கிறது. இந்த இடத்துல தான் நான் சொல்லுவதல்ல, நான் பெரிய கிறிஸ்டின்னு, நான் பெரிய இயேசு, நான் பெரிய ஊழியம், நான் பெரிய அப்படி இப்படின்னு சொல்லி நான் சொல்லுவதில்லை. என்னை குறித்து சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஒரு புறஜாதி ராஜா வந்து தானியேலை பார்த்து என்ன சொல்கிறாரு? ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி சொல்லுகிறார். இப்போது நம்முடைய வாழ்க்கையில்
ஒரு தானியேலை போல ஒரு நல்ல பேர் வாங்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஆசைப்படுகிறார். தானியேலை போல ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய தாசர்களாக சீசர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஆசைப்படுகிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். பாருங்க, தானியேலுடைய சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தானியேல் எப்படிப்பட்டவர், என்ன வேலை செய்து கொண்டு இருக்கிறார்? அமைச்சராக இருக்கிறார். கவர்மெண்ட்டில் ஒரு உயர்ந்த பதவி. அடுத்தது ஞானிகளுக்கெல்லாம் பெரிய தலைவர். அடுத்தது தானியேல் நேபுகாத்நேச்சார், பெல்சாத்சார், தரியு, கோரேஸ் ராஜா அத்தனை ராஜா ஒரு நாட்டை ஆள்றாங்க. அத்தனை ராஜாக்களுக்கும் அவர் என்னவா இருக்கிறாரு? அமைச்சராக இருக்கிறார். ஆலோசகர், அமைச்சர் அண்டு ஆலோசகர், ஞானிகளுக்கெல்லாம் தலைவர். அவ்வளோ பெரிய பதவி, அவ்வளோ பெரிய பொறுப்பு. ஆனால் ஒரு பாரம் வரும் பொழுது, ஒரு கஷ்டம் வரும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு போராட்டம் வரும் பொழுது அந்த பதவியெல்லாம் அவரை காப்பாற்றவில்லை. நீங்கள் இப்போ தான் நீங்கள் கவனிக்கணும். அவர் ஒரு பெரிய அமைச்சர், ஒரு நாட்டுக்கே ஆலோசகர். சாதாரண நாடு இல்லை. அன்னைக்கு இருந்த வல்லரசு நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா பாபிலோன். அன்னைக்கு இருந்த பெரிய நாடு, இன்றைக்கி அமெரிக்கா மாதிரி, அன்னைக்கு பாபிலோன். அந்த நாட்டுக்கு அவர் ராஜாவுக்கு ஆலோசகர். பாருங்கள், இவர் ஆலோசனை கொடுத்தா தான் ராஜாவை செய்வார் போல இருக்கு. அவ்வளோ பெரிய பதவி, அவ்வளோ பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார். பெரிய ஞானி, பெரிய அறிவாளி. அவரை சிங்கங்களுக்கு தப்பி வைத்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. ராஜாவுடைய கைக்கு தப்பி வச்சதான்னு கேட்டால் இல்லை. எத்தனையோ பணங்கள், செல்வாக்குகள் இருந்தது. ஆனால் அதெல்லாம் தப்பி வச்சுதான்னு கேட்டால் இல்லை. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நமக்கும் அதே தான். நம்ம பெரிய பதவியில் இருக்கலாம், அடுத்தது பணம் நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய பேர்த்துக்கு ஆலோசனை கொடுக்குறவங்களா இருக்கலாம், பெரிய அறிவாளியாக இருக்கலாம், பெரிய திறமைசாலியாக இருக்கலாம், தானியேலை விட பெரிய ஞானியாக கூட இருந்துக்குங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அதெல்லாம் உங்களை தப்புவிக்குமா அப்படின்னு கேட்டால் 100க்கு 100 தப்புவிக்காது. அல்லேலூயா. எங்கிட்ட பேங்கில் எவ்வளோ பணம் இருக்குது தெரியுமா? நான் எவ்வளோ பணம் பேங்கில் சேர்த்து வச்சுருக்கேன் தெரியுமா? எவ்வளோ சொத்து இருக்குது தெரியுமா? ஒன்றும் இல்லை, இருந்தாலும் சொல்லிக்கணும்ல. ஒரு உதாரணத்துக்கு அப்புறம் இந்த கதைக்கு அப்புறம் அப்படியெல்லாம் சொன்னால் தானே நல்லாயிருக்கும். இல்லைங்கிறது அது அப்புறம். இருந்தாலும் நம்மளை என்ன செய்யாது? தப்பு வைக்க மாட்டாது. அப்போ என்னதான் தப்பு வைக்கும்? என்ன காரியம் தப்பு வைக்கும்? ஆராதனை, விசுவாசம், ஜெபம். அல்லேலூயா. புறஜாதியான் சொல்லுகிறான், நீ ஆராதிக்கிற என்னது? நீ என்ன இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். கர்த்தர் என்ன செய்கிறார்? சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய்.
இப்போது நம்முடைய வாழ்க்கையில் தானியேல் அப்படிங்கிற பேரை எடுத்துகிட்டு நம்ம பேரை போட்டு படித்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் இல்லைங்களா? நல்லா இருக்கா? ஆசீர்வாதமான வசனங்கள் வரும் பொழுது. ஆனால் இந்த ஆராதனையினுடைய நோக்கத்தை பாருங்கள், இந்த ஆராதனையுடைய செயலை பாருங்கள். எதுக்கு ஆராதிக்க வர்றோம்? ஏதோ வந்தோமா போனமான ஆராதிக்க வருகிறோம். ஏன் இவ்வளோ வேலையின் மத்தியில், இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் இன்றைக்கி வேலைக்கு போனவர் 1000 ரூபா சம்பாதிக்கலாம், இவ்வளோ மத்தியில் செலவு பண்ணிவிட்டு வந்து ஆராதிச்சுட்டு ஆராதனையில் கலந்துட்டு போகிறோம், சும்மாவா? இல்லை. அல்லேலூயா. எவனை விழுங்கலாம் என்று சொல்லி யார் மாதிரி? கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி கொண்டு திரிகிறான். யார் திரிகிறான்? பிசாசு. பிசாசு சிங்க மாதிரி கர்ஜித்து கொண்டு திரிகிறான். இப்போ அந்த சிங்கங்களுக்கு தப்பு வைக்கிறதுக்கு நம்மகிட்ட இருக்கிற பணம் போதுமா? போதாது. நம்மகிட்ட இருக்கிற சொத்துக்கள் போதுமா? நம்மகிட்ட இருக்கிற அறிவு போதுமா? நம்மகிட்ட இருக்கிற ஞானம் போதுமா? அப்போ என்னதான் வேணும்? அங்கே அந்த சிங்கங்களுக்கு தப்பு வைக்கணும்னா நமக்கு என்ன செஞ்சிருந்தால் நம்ம தப்பு வைக்கலாம்? ஆராதனை செய்திருந்தார். அல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிக்கணும். இடைவிடாமல் ஆராதிக்கணும் என்னது? இடைவிடாமல் ஆராதிக்கணும்னா ஸ்தோத்தரிக்கிறது, சிந்தித்து நினைத்து அது ஆராதனை. அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துகிற எல்லா காரியமும் ஆராதனை. ஆமாவா? இப்போ ஒருத்தர் நம்மளோட சொல்ற, நீ சர்ச்சுக்கு போய் எனத்தையா கண்ட அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுங்க. அந்த இடத்துல எப்படி தேவனை மகிமைப்படுத்துறது? அல்லேலூயா. அந்த இடத்துலையும் ஏசப்பா என்ன செய்யக்கூடாது? விட்டு கொடுக்காம, எந்தெந்த இடத்துல எல்லாம் விட்டு கொடுக்காமல் நாம் செயல்படுகிறோமோ அது எல்லாமே ஆராதனையில் சேரும். அல்லேலூயா. 2 நாளைக்கு முன்னாடி தான் பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு ஒரு நாளைக்கு 150 ரூபா சம்பளம். இன்றைக்கி இல்லை, அப்போது அன்னைக்கே 150 ரூபா சம்பளம். அந்த 150 ரூபா சம்பளம் மாதம் முழுசு வேலைக்கு போனால் எவ்வளோ ஆச்சு? 30 நாளைக்கு போனால் எவ்வளோ ஆச்சு? 4500 ரூபா. 150 ரூபா டெய்லி சம்பளம், மாதம் முழுதும் லீவு போடாமல் போனால் 4500 ரூபா. ஆனால் அப்போவே 4500 ரூபா இருக்கும்போது என்னை 20000 ரூபா வேலைக்கு கூப்பிட்டாங்க. 4500 ரூபா சம்பளம், மாதம் முழுசும் வேலைக்கு போனால், வேலைக்கு போய் கஷ்டப்படணும். அப்போவே சூப்பர்வைசர் வேலைக்கு 20000 ரூபாய்க்கு கூப்பிட்டாங்க. எங்கே தெரியுங்களா? பெங்களூருக்கு. ஆனால் நான் அவங்கள்ட்ட சொன்னது ஒரே காரியம், நான் கிறிஸ்தவனாக இருக்கிறனால எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த வேலையை நான் கேன்சல் பண்ணிட்டேன், வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆராதனையை பிரிக்கிற எந்த வேலையும், ஆராதனையை பிரிக்கிற எந்த சொத்தும், ஆராதனையை பிரிக்கிற எந்த உறவும் எனக்கு தேவையே இல்லை. அல்லேலூயா. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் கொரோனா
டாக்டர் கையெழுத்து போட சொல்லிட்டாங்க, காப்பாற்ற முடியாதுன்னு. ஆனாலும் தேவன் வந்து காப்பாற்றினார். இதே நான் தேவனை விட்டுட்டு வேலை முக்கியம், பணம் முக்கியம் நான் போயிருந்தா, கொரோனா வந்தபோது யார் வந்து என்னை காப்பாற்றிருப்பாங்க? ஏசப்பா வந்திருப்பாரா? மாட்டார் தானே. அப்போ இயேசுதான் இந்த உலகத்திலேயே பெருசு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துங்கிற பேர் தான் உலகத்திலேயே பெருசு. அதனால தான் நம்ம இடைவிடாமல் அவரை ஆராதிக்க வேண்டும், இடைவிடாமல் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு முறை நான் அடிக்கடி நான் சொல்கிறது தான், ஒரு முறை செவ்வாய்க்கிழமை தீபாவளி வருது, ஞாயிற்றுக்கிழமைக்கு வேலைக்கு வந்தால் தான் போனஸ் தருவன்ட்டாங்க. நான் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமைக்கு வரமாட்டேன். ஏன்னு கேட்டான், ஏன்னா நான் உயிரோடு இருக்கிறதே எங்கள் இயேசுனால தான், அவருக்கு ஆராதனை செய்ய போகும், எனக்கு போனஸ் கிடைக்காதுன்னாங்க. சரி பரவாயில்ல, இயேசு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆராதனைக்கு போயிட்டோம். திங்கக்கிழமைக்கு போனோம். நீ 7 நாள் வேலை செஞ்சுருக்கிற, ஓட்டியெல்லாம் செஞ்சு 7 நாள், இந்த 7 நாள் சம்பளம் போனஸ் இன்ஜினியர் எடுத்துகிட்டு போயிட்டாருப்பா, நேற்று நீ வந்திருந்தீங்கன்னா வாங்கியிருக்கலாம். சரி சோத்திரம், ஆண்டவர் எனக்கு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். பக்கத்தில் வேலை செஞ்சவர் சொல்கிறாரு, நேற்று வந்திருந்தீங்கன்னா 8000 ரூபா போனஸ் கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அட 8000 தான் கொடுத்தாங்களா? என் ஏசப்பா நினச்சாருன்னா 80,000 கொடுக்கறதுக்கு எங்கள் ஏசப்பாட்ட வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கடந்து வந்துட்டேன். தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இன்ஜினியர்கிட்ட வேலைக்கு போகல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏசப்பா எனக்கு சொந்தமாய் வேலையை ஏற்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. எவ்வளோக்கு தெரியுங்களா? கரெக்டாக 80,000 ரூபாய்க்கு வேலை. அது எல்லாம் சம்பளம், என்னுடைய சம்பளம், பெட்ரோல் செலவு எல்லாம் போக மீதி எவ்வளோ தெரியுங்களா? மீதி இருந்துச்சு 8,000 ரூபா இருந்துச்சு. அல்லேலூயா. இயேசு நல்லவரா இல்லைங்களா? உங்களுக்கு செஞ்சுருக்கிறாரு, அதனால் நல்லவர் அப்படின்றீங்களா? எல்லாத்துக்கும் செய்வார். அல்லேலூயா. அப்போ நாம் ஆராதிக்கிறவங்களாக இருக்கணும், ஆராதனை செய்கிறவங்களா இருக்கணும். இன்னைக்கு சங்கீதத்தில் படிச்சு இல்லைங்களா? சூரியனே, சந்திரனே, நட்சத்திரங்களே என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். ஆராதனையில் ஒரு பகுதி துதி. அப்போ நாம் துதிக்கிறவங்களா இருக்கணும். எதை விட ஆராதனை பெருசுன்னா, என் உயிரை விட ஆராதனை பெருசு. அல்லேலூயா. அந்த வைராயத்துக்குள்ளே நாம் இருந்தோன்னா, நாம் சிங்க கபியில் போட்டாலும் நம்மளை சிங்கங்கள் என்ன செய்யாது? ஒன்றும் சேதப்படுத்தாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போது நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், 6வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆமென். பாருங்க, என்ன சூழ்நிலையில் தானியேல் ஜெபித்தார் என்றால், இயேசுவை கும்பிடக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு. இன்றைக்கி நிறைய பேர் இயேசுவை வணங்கக்கூடாது, சர்ச்சை உடைக்கிறது, இதெல்லாம் பெரிய காரியம் இல்லை. அன்றைக்கே என்ன செஞ்சுருக்கு? இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அப்போஸ்தலர் காலத்துலேயும் நடக்குது. இயேசுவை வணங்கக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன செய்யப்பட்டது? தரியு ராஜா கையெழுத்து போட்டார். அப்படி யாராவது அதையும் மீறி ஜெபம் பண்ணாங்கன்னா சிங்ககபியில் போடப்படும். அல்லேலூயா. ஆனால் கையெழுத்து போட்டாச்சுன்னு தெரிஞ்சும் தானியேல் என்ன செஞ்சார்? ரொம்ப ரொம்ப சௌரியமாக போச்சு, கையெழுத்தே போட்டாச்சு, இனி சர்ச்சுக்கும் போக வேண்டியதில்லை, வீட்டில் இருந்துக்கல, ஜாலி. வானா பாஸ்ட் போட்டு அறுத்து தள்ளுவார். இதே ஜாலியாக இங்கேயே வீட்டில் இருந்துக்கலாம்.
ஹல்லேலூயா. இருந்துக்கலாமா? இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தானியேல் உயிரை பணயம் வைத்து ஜெபிக்கிறார். என்ன பண்ணுறாரு? உயிரை பணயம் வச்சு ஜெபிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தானியேலை போல ஆராதிக்கிறவர்களாய் நாம் இருப்போமானால் நிச்சயமாக ஏசப்பா வெற்றியை தருவார். சந்தோஷமா வகையில் வச்சார். அப்போ அதுபோல எந்த சட்டமும் நம்மை சேதப்படுத்தாது, எந்த போராட்டமும் நம்மை சேதப்படுத்தாது, எந்த வியாதியும் நம்மை சேதப்படுத்தாது, எந்த கஷ்டமும் நம்மை சேதப்படுத்தாது. ஆராதிக்கிறவளாய் இருந்தால் என்னவா இருக்கணும்? ஆராதிக்கிறார். அப்போது தேவனுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதுக்கு தானியேல் என்ன சொல்கிறாரு? 24வது வசனத்தில் ராஜா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுகிறார். 21 வாசிங்க. தானியேல், நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அல்லேலூயா. தேவன் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்றால், தேவன் நம்முடைய காரியத்தில் தலையிட வேண்டும் என்றால், தானியேல் சொல்லுகிறார், நான் குற்றமற்றவன். நான் நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? தேவனே இறங்கும், கர்த்தாவே எனக்கு அதை செய்யும், கர்த்தாவே இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் குற்றமற்றவனாக நான் இருக்கிறேனா? நீதி கேடு, நீதியை கேடா செய்ய, நீதி கேடு என்னிடத்தில் இல்லை. எத்தனை பேர் துணிச்சலாக தானியேலை போல சொல்ல முடியும்? அல்லேலூயா. நான் யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போனாலும் 2 காரியத்தை நான் சொல்லிடுவேன். என்னென்னா, ஆராதனைக்கு ஏன் வரலினா, ஆராதனைக்கு ஒரு வேளை வர முடியலனா 2 காரியங்கள், இந்த 2 தவிர வேறு எதையும் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். என்னென்ன காரியங்கள் தெரியுமா? ஒன்று சாகர் நிலைமையில் ஐசியூ வார்டில் இருக்கணும், இல்லைன்னா முடிஞ்சிடணும். இந்த 2 தவிர ஆராதனைக்கு ஏன் வரலின்னு சொல்லவே கூடாது. அல்லேலூயா. வாரத்தில் ஒரு நாள் ஆராதனைக்கு லீவு போடுறேன்னு வச்சுங்களேன், கட்டாயம் அவங்க வாழ்க்கையில் அவர்கள் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்க முடியாது. அதெல்லாம் எனக்கு கை வந்த காலம் பாஸ்டர், ஆராதனைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமைக்கு தான் வரல, வீட்டில் வந்து பாருங்க அப்படின்றீங்களா? இல்லை இங்கே ஆராதிக்க வர முடியாதவர்களால் வீட்டில் ஆராதிக்கவே முடியாது. ஆமாவா இல்லைங்களா? கரெக்டாக இல்லைங்களா? அப்போது ஆராதனையை தேவன் ஏற்படுத்தின நோக்கம் என்ன? அந்த ஆராதனையில் தான் வெற்றி இருக்கிறது, அந்த ஆராதனையில் தான் பரலோக ராஜ்யமே இருக்கிறது, ஆராதனையில் தான் பரலோகத்துக்கு போகிற வழியே அமைந்திருக்கிறது. அதை விட்டுட்டு நாம் என்ன செய்தாலும் நம்மளால் என்ன செய்ய முடியாது? தப்புவிக்கப்பட முடியாது. அப்போது வேதம் சொல்லுகிறது 23வது வசனம், அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். தூக்கிவிடப்பட்டான். விசுவாசமாய் இருந்தபடியால்
ஒரு சேதமும் காணப்படவில்லை. அல்லேலூயா. சிங்கம் அப்படின்னா உலகம். சிங்கம்னா பிசாசை குறிக்கிறது, இந்த உலகத்தை குறிக்கிறது. இந்த உலகத்தில் வருகிற சேதங்கள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஆனால் என்னவா இருக்கணும்? நம்ம என்னவா இருக்கணும்? ஆராதனை செய்கிறவர்களாக இருக்கணும், ஆராதிக்கிறவங்களாக இருக்கணும். பாருங்க, பேதுரு கொர்நேலியு வீட்டில் போய் ஆராதனை நடத்துகிறார். நடத்தும் பொழுது என்ன நடக்குது? என்ன நடக்குது? என்னமோ நடக்குதுங்க பாஸ்டர். ஆராதனை நடக்குது, அது வேணால் தெரியும் எனக்கு. என்ன நடக்குதுன்னு பைபிள் படிச்சிருந்தா கட்டாயம் என்ன செஞ்சுருக்கோம்? தெரிஞ்சிருக்கும். கொர்நேலியு வீட்டில் ஏன்னா நம்ம நிறைய முறை பிரசங்கம் பண்ணியிருக்கோம். கொர்நேலியு வீட்டில் பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது எல்லார் மேலேயும் என்ன நடந்துச்சு? பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலேயும் இறங்கினார். அந்த இடமே அசைந்தது. அப்போ எந்த அளவுக்கு அவர்கள் ஆராதனை செய்திருப்பார்கள்? என்ன? அது பெந்தகோஸ்தே நாளில் 10 மணி நேரம். கொர்நேலியு வீட்லேயும் 9 மணி நேரமா? 9ஆம் மணி நேரம். 9. ஆமாம், 9. நம்ம 8ஆம் மணி நேரம்னு சொல்கிறீங்களா? அது மாதிரி 9ஆம் மணி நேரம். எந்த அளவுக்கு ஆராதிச்சிருப்பார்கள்? பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார் என்றால் எந்த அளவுக்கு ஆராதனை செய்திருப்பார்கள்? இன்னைக்கு நாம் செஞ்ச மாதிரியா? நாம் செஞ்ச மாதிரி செஞ்சுருப்பாங்க. அப்போ என்ன ஆராதனை செய்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர் வந்தாரா? அப்போ என்ன ஆராதனை செஞ்சோம்? பரிசுத்த ஆவியானவரே என் மேல் இறங்கும் அப்படிங்கிற அளவுக்கு துணிச்சல் நம்மகிட்ட இருக்கா? எத்தனை பேத்துக்கு இருக்கு? பரிசுத்த ஆவியானவர் என் மேலே வாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு துணிச்சல். என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்லையா? விசுவாசிகளே, கிறிஸ்தவர்களே, ரட்சிக்கப்பட்டவர்களே, என்ன பதிலே வர மாட்டேங்குது? தேவ ஜனங்களே, பிரியமானவர்களே, என்ன சொன்னாலும் வர மாட்டேங்குது. நான் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். 3வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. மேல, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எரிகிற அக்கினி ஜுவாலைக்கும் உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை. நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை. ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அல்லேலூயா. சூளை எரியுது இல்லையோ, இவன் மூஞ்சி எரியுது. பார்த்தீங்களா? உலகத்துக்கு ஒத்து போலின்னா அவங்க மூஞ்சியெல்லாம் என்ன செய்யும்? எரியுமே எரியாதா? அப்போ நம்ம உலகத்துக்கு ஒத்து போயிடலாமா? நீ 7 மடங்கு எரிஞ்சாலும் சரி, உனக்கு நான் ஒத்து போக மாட்டேன். அல்லேலூயா. அப்போ 3 பேர் சவால் விடுறாங்க. யார் யாரு? ஆபேத்நேகோ. அவங்களுடைய பேர் என்னது?
அவங்களுடைய பேரை தான் நான் கேட்டேன். வாசிங்க 6வது 1:6 வாசிங்க. தானியேல், அனனியா, மீசாவேல், ஆசரியா. இவங்க 3 பேர்த்து பேர் என்னது? அனனியா, மீசாவேல், ஆசரியா. இந்த வச்ச பேர் ராஜா வச்ச பேர் தான் சாத்ராக். ஆனால் கர்த்தர் வச்ச பேர் அனனியா, மீசாவேல், ஆசரியா. இவர்கள் 3 பேரும் ராஜா கிட்டே போய் நிற்கிறாங்க எதிர்த்து. இன்னைக்கு நம்ம ஆளுகளாம் பக்கத்து வீட்டுக்காரன் ஊயினாலே ஐயையோ பயம். ஆனால் ராஜாவையே எதிர்த்து நிற்கிறான். நீ என்னையா? நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்பு வைப்பார்யா. தப்பு வைக்கலினாலும் பரவாயில்ல, நீ வச்ச சிலைய வணங்க மாட்டேன். சிலை அப்படிங்கிறது உலகம். சிலை என்பது உலகம். அல்லேலூயா. அகலியாவுக்கு ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் எழுதுனா தான். இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. நீ இங்கே உட்காந்துக்க, ஆராதனை முடிச்சுட்டு அவங்களுக்கு ஊசி போட்டுடலாம். யார் அது? ஊசி போட்டு காலை இப்போ ஊசி போட்டுற, சரியா? ஐயோ, அவனுக்கு யாரும் சொல்கிறது தெரியலையே. சரி, விசாலிக்கு போட்டுருவான். காலை இப்போ வேண்டாம், விசாலிக்கு போட்டுடலாம். சரி, விசாலிக்கு ஊசி போட்டுடலாம். அப்பாடா. சரி, எங்கே நிறுத்தணும்? அகலியாவுக்கு நம்ம எக்ஸாம் எழுதுனா தான் வக்கீலுக்கு படிக்கிறதுக்கு சீட்டு கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் கூட மனசுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு நினச்சிட்டு அகலியாட்ட கேட்டேன். ஒரே வார்த்தை சொல்லிச்சு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்யறது விட்டு போட்டு அப்படி போய் படிக்கணுமா அப்படின்ச்சு. அல்லேலூயா. சரி வேண்டாம் போ அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இப்போ என்ன சீட்டுக்கு ஆண்டவர் கொடுக்கலையா? வக்கீலுக்கு போய் படிக்கலையா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவர் நடக்காததை நடத்துகிறார். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்மளால் செய்ய முடியாத எல்லாம் செய்கிறார். அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு சீட்டு வாங்கி தருவார். நான் ஆராதிக்கிற தேவன் என் நோய்களை குணமாக்குவார். நான் ஆராதிக்கிற தேவன் என் பண தேவைகளை சந்திப்பார். நான் ஆராதிக்கிற தேவன் அப்படின்னு வாயில் என்ன போடுவாங்களா? அசை போடுவாங்களா, முளம் போடுவாங்களா தெரியல. முளம் போடுவாங்க. வாயிலேயே எல்லாம் கையில் போட்டாங்கன்னா நம்ம ஆளுங்க வாயிலே போடுவாங்க. வாயில் போடுறவங்கள செயலில் செய்து காட்டுகிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இயேசு வேண்டும் அப்படிங்கிற நேரத்தில் வரும்பொழுது தான் அப்போ தான் பிரச்சனை. இன்றைக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. வேலைக்கு போகிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாம் நல்லா இருக்கிறோம். என்னைக்கு பணம் இல்லை, சொத்து இல்லை, சொந்தங்கள் இல்லை, இயேசு வந்தால் தான் நடக்கும்னு ஒரு நேரம் வரும் பார்த்தீங்களா? ஒரு காலம் வரும் இல்லைங்களா? விதைக்க ஒரு காலம், அறுக்க ஒரு காலம், நட ஒரு காலம், நட்டதை பிடுங்க ஒரு காலம், நட்டு பிடுங்க ஒரு காலம், அவ்வளோதானா? கட்ட ஒரு காலம், கட்ட அழுக்க ஒரு காலம், அப்புறம் அவ்வளோதானா?
அது எது? பிரசங்கி மூணாவது அதிகாரம் படிங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க பிறந்தா இறக்கணும்னு சொல்லிட்டு சட்டங்கள் இருக்கிறது. சோதரம் எல்லாம் காலம் இருக்குது. அதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இத்தனையும் படித்தோம்ல, யாராவதுக்கு ஏதாவது பிரயோஜனம் அப்படின்னு எழுதியிருக்கா? என்ன எழுதியிருக்கா? அதனால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லைன்னு தான் எழுதியிருக்கே தவிர, பிரயோஜனம் வருத்தப்பட்டு செய்கிறீங்களே, உங்களுக்கு அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இந்த பூமியில் நான் உயிரோடு இருக்கிற காலத்தில் எனக்கு பிரயோஜனமானது செய்கிற காரியம் ஒன்று உண்டு என்றால் அது ஆராதனை. அல்லேலூயா, அதுதான் ஆராதனை. அந்த ஒன்றை தவிர எனக்கு பிரயோஜனமானது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. எல்லாமே சிலை. இத்தனை இப்போ படித்தது அத்தனையும் சிலை நமஸ்காரம். அதனால தான் தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ சொல்லுகிறார்கள், நீ நிறுத்தின சிலையை வணங்குவதில்லை. அல்லேலூயா. பாருங்க 16வது வசனம் 3:16, தானியேல் 3:16. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, அவசியம் கிடையாது. அல்லேலூயா. உனக்கு சொல்றதுக்கு அவசியம் கிடையாது. யாரை பார்த்து சொல்றாங்க? சாதாரண மனுஷனை பார்த்தா? ராஜாவை பார்த்து, நேபுகாத்நேச்சாரை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நாங்கள் ஆராதிக்கிறது எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் சவால் விடுறவர்களாக இருக்கணும். உலக சிலை வழிபாடு செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நாங்களாம் சிலையை வணங்குறதே இல்லையே. நாங்களாம் சிலையை நிஜமாலுமா? நிஜமாலுமே? அல்லேலூயா. சொன்ன கோச்சக்கூடாது. பொருளாசை என்னும், முழுசா வசனத்தை முழுசா படிங்க. பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை. பொருளாசைனாலே அதுக்கு பேர் என்னது? பொருள் மேல ஆசையே இல்லை. பண ஆசை, பொருள் ஆசை. ஏசப்பா மேல ஆசைப்படாமல் இந்த பேனா மேல நான் ஆசைப்பட்டால் அதுக்கு பேர் என்னது? ஆசைப்படாமல் இந்த பொருள் மேல ஆசைப்பட்டால் அதுக்கு பேர் என்னது? விக்கிரக ஆராதனை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையின் மேல் ஆசைப்படாமல் வேலையின் மேல் ஆசைப்பட்டால் அதுக்கு என்ன பேர்? வேணுமா விக்கிரக ஆராதனையே செய்யாத மாதிரி சொல்றாங்க. கடனாவது வாங்கி சேலையெல்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்துட போறீங்களோ? இல்லாத உள்ளவங்களாம் கொடுத்துடலான்னு இருக்கிறீங்களா? செய்ய மாட்டான். அல்லேலூயா.
சொல்லுங்க. விக்கிர ஆராதனை செய்கிறோமா இல்லையா? செய்கிறோம். ஒருத்தர் ஒத்துக்கிட்டாரு செய்கிறேன்னு. செய்கிறான். இப்போ விக்கிரக வழிபாடு செய்யும் பொழுது ஏசப்பா என்னை வந்து காப்பாற்றுங்கன்னு சொன்னால் ஏசப்பா வருவார்? நாம் என்ன செஞ்சிட்ருக்குறோம்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட படிப்பு முக்கியம். என்ன செய்கிறோம்? என்ன செய்கிறோன்னு அர்த்தம்? சிலையை வணங்கலையா? ஆனால் என்ன ஆராதனை செய்கிறாங்களா? இப்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏசப்பா தேவைப்படும் பொழுது என்ன செய்ய போகிறோம்? ஏசப்பா வேணும். அந்த நேரத்தில் நம்ம இஷ்டத்துக்கு ஓடிட்டோம், இஷ்டத்துக்கு பண்ணியாச்சு. அந்த நேரத்தில் ஏசப்பா வேணும், வந்தால் தான் நடக்கும். அந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய போகிறோம்? இன்னும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டுட்டு கல்யாணத்துக்கு போனோம், அப்புறம் டெத்துக்கு போனோம், அப்புறம் என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? போகல, அட்டன் பண்ணிட்டு போயிடுவாங்க. எக்ஸாமில் போய் உள்ளே அட்டன் பண்ணிவிட்டு போயிட்டீங்கன்னா பாஸ் மார்க் போட்டுருவாங்க. ஓ, ஃபுல்லாக முடிச்சுட்டு போயிடுறீங்க. இப்போது இவங்க 3 பேர் சவால் விடுறாங்களே, உங்களாலையும் என்னாலையும் சவால் விட முடியுமா? எப்போ முடியும்? எப்போ முயற்சி பண்ணுவீங்க? எப்போ அதை செய்ய போகிறோம்? 2036 2026 36 26 முயற்சி பண்ணுறீங்க. எப்போ செய்ய போகிறோம்? அல்லேலூயா. இப்போ யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் யாருக்கு இடம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம்? உலகத்துக்கா பரலோகத்துக்கா? உலகத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை ஆராதிக்கிற தேவன், பரலோகத்தின் தேவன்? ஒரு பாஸ்டர் சொன்னார், பையன் வந்து ஒரு வாலிப பையன் வந்து சர்ச்செல்லாம் கூட்டுறது, அப்புறம் பாயெல்லாம் போடுறது, அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது, பிடிக்கிறது, நல்லா வேலை செய்வான். பாஸ்டர்கிட்ட வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு, பாஸ்டர் ஒரு வேலைக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவான். பாஸ்டருக்கு பையனை பார்த்தோன்னே பரிதாபம். எல்லா வேலையும் பாயை கூட்டு போடுறான், சேரெல்லாம் துடைக்கிறான், எடுத்து வைக்கிறான், பாத்திரம் கழுவுறான், சர்ச்சில் எல்லா வேலையும் துடைக்கிறான், ஃபேனை துடைக்கிறான், எங்கே ஒற்றை வந்து அடிக்கிறான், எல்லாம் பண்ணுறானே, இவனுக்கு ஒரு வேலைக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அழுது ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, எப்படியாவது இந்த பையனுக்கு ஒரு வேலை கிடைச்சான். பாஸ்டர் அழுது ஜெபம் பண்ணியாச்சுன்னா அப்புறம் உடனே ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்? மனசு இறங்கிட்டார். இறங்கினோடனே வேலை கிடச்சிருச்சு. வேலை கிடச்ச உடனே ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்த்தா கூட்டுறக்க ஆளை காணோம். அவனை காணோம். கூட்டி பாய் போடுறதுக்கு அவன் வரல, சேரெல்லாம் தொடச்சி எடுத்து வைக்கிறதுக்கு வரல. பாஸ்டர் வந்து பார்க்குறாரு, அப்படியே மணி 8 போகுது, என்னடா கூட்டம் இல்லை, பாய் போடலை, எல்லாம் துடைக்கலன்னு சொல்லிட்டு பார்த்தா வர்றாரு. 9:30 வர்றாரு. பாஸ்டர் கேட்குற, ஏண்டா என்னடா ஆச்சு உனக்கு? 7:30 மணிக்கே வந்துடுவேன், எல்லாத்தையும் தொடச்செல்லாம் ரெடி பண்ணிடுவேன், பாயெல்லாம் போட்டுருவேன், மணி 9:30 மணிக்கு வரேன். பாஸ்டர் வேலைங்க பாஸ்டர், பிஸியாக இருந்துட்டேன் பாஸ்டர். நானா? அடா பாவி, உனக்கு வேலை வாங்கி கொடுத்தவரை ஜெபம் பண்ணி உனக்கு கஷ்டப்பட்டு வேலை வாங்கி கொடுத்தா வேலை பிஸிங்கிறே நீயே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அடுத்த வாரத்துலேருந்து சீக்கிரம் வந்துடும்னு, சரிங்க பாஸ்டர் பார்க்கலாம் அப்படின்னு நானா. அடுத்த வாரம் பார்த்தா ஆராதனைக்கு வரவே இல்லையா. என்னன்னு பார்த்தா, பாஸ்டர் வேலையில் பிஸிங் பாஸ்டர், நான் சும்மா சாதாரண வேலைக்கு தான் போய் சேர்ந்தேன், எனக்கு சூப்பர்வைசர் ஆக்கிட்டாங்க பாஸ்டர். இப்போ நான் வந்து சூப்பர்வைசரு,
எல்லாம் நிறைய கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது, என்னால் ஆராதனைக்கு வர முடியல. இப்போ இயேசுவையும் அந்த விசுவாசியும் பிரித்தது எது? வேலை. பாஸ்டர் பார்த்தார், இவனை என்ன செய்யலாம், இவன் நல்லா வாழணும்னா இவன் எங்கே வரணும்? ஆலயத்துக்கு ஆராதனைக்கு வரணும். அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் உயர்வே, அதுதான் மேன்மையே. ஆனால் இவன் உலகம்னு போடுறான். கொஞ்ச நாளில் அந்த உலகம் அவனை கைவிட்டுரும். அதுக்கப்புறம் இவன் அனாதையாகி விடுவான், நடுரோட்டில் வந்து நிற்பான். இவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு, ஆண்டவரே நான் அழுது ஜெபம் பண்ணி வேலை வாங்கி கொடுத்தேன் ஆண்டவரே, அந்த வேலையை நான் வாபஸ் வாங்குகிறேன், அந்த வேலையை வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு இவர் ஜெபம் பண்ணிட்டார். ஜெபம் பண்ணதுக்கப்புறம் அவனை ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு 7:30 மணிக்கு பாஸ்டர் பாஸ்டர் அப்படின்னு கத்திட்டு ஓடியாரான். யாராவது நம்மளை பாஸ்டர் பாஸ்டர் இவ்வளவு சவுண்டாக கத்திட்டு வரான்னு பார்த்தா அந்த விசுவாசி வர்றாரு கத்திட்டு. என்னடாச்சு, ஏன்டா பாஸ்டர்? என் வேலைக்கு எவனோ வேட்டு வச்சிட்டான் பாஸ்டர். வாடா வா, எவனோ வைக்கல, வச்சதே நான் தான்டா, வாபஸ் வாங்கினவனே நான் தான். என்னடா ஆச்சு? என் மேலே பொறாமப்பட்டு எவனோ பொய் கணக்கு எழுதி வச்சு என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க பாஸ்டர். அப்போ சொன்னாராம், இந்த உலகம் முக்கியம் இல்லை, வேலை முக்கியம் இல்லை, முதல்ல ஆராதனை தான் முக்கியம். ஒரு மனுஷனுக்கு உயிரை விட பெருசு எது? ஆராதனை. தானியேல் உயிரோடு இருந்தார், ஆனால் உயிரோடு இருந்ததுனால சிங்கங்கள் விட்டுச்சா, இல்லை ஆராதனை செய்கிறவனாக இருந்ததுனால சிங்கங்கள் விட்டுச்சா? பார்த்தீங்களா? அப்போ இந்த 3 பேரையும், இவர்கள் பெரிய பதவியில் இருக்கிறாங்க 3 பேரும். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோலாம் என்னவா இருக்கிறாங்க? பெரிய பதவியில் இருக்கிறாங்க. பதவியில் இருந்ததுனால அவங்கள விட்டாங்களா? இல்லை, ஆராதனை செய்கிறவர்களாக இருந்தபடினால் இயேசு வந்து காப்பாற்றினாராம். அப்போ உங்களை காப்பாற்றுறது என்னது? ஆராதனை தான் காப்பாற்றப்படும். அல்லேலூயா. வேறு எதுவும் நமக்கு உதவாது, வேறு எதுவும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது, வேறு எதுவும் நமக்கு பலிக்காது. அதனால் நாம் ஆராதிக்கிறவங்களா இருக்க வேண்டும். அதுலேயே 29வது வசனம் வாசிக்கிறோம். அந்த ஆராதனை செய்கிறபடினால் அந்த ராஜா அவர்களை காப்பாற்றினபடினால் அந்த ராஜா சொல்லுகிறார், சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூசண வார்த்தைகளை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனாலும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றார். அல்லேலூயா. பாருங்க எவ்வளோ பெரிய வார்த்தை இதெல்லாம். ஒரு இயேசுவை கர்த்தரை நம்பாதவன், இயேசுவை தேடாதவன், ரட்சிக்கப்படாதவன், ஞானஸ்தானம் எடுக்காதவன், அவன் வந்து சொல்றான், உன்னுடைய தேவன் தான் பெரிய தேவன் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு தேவன் நம்மளை சாட்சியாய் நிறுத்துவார். நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மை அப்படியாக தேவன் நம்மை தலையை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அந்த அளவுக்கு நாம் ஆராதிக்கணும், அந்த அளவுக்கு நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தணும், அந்த அளவுக்கு நம்ம கர்த்தரை உயர்த்தணும். அதில் 15வது வசனம் வாசிக்கிறோம். நல்லது இருந்தாலானால் போடப்படுவீர்கள் யார் என்றால் சமாளி விடுறான். உலகத்தான் யார் தப்பி வைக்க முடியும்?
சவால் விடுறான். கோபம் வருது. 7 மடங்கு சூளையை அதிகமாக்கும்படியாக, அல்லேலூயா, 7 மடங்கு சூளையை அதிகமாக்கும்படியாக ராஜாவுக்கு கோபம் வருது. ஆனாலும் அவர்கள் அந்த ராஜாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம உலகத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டாம். எதுக்கு வேணாலும் கீழ்ப்படிங்க, ஆராதனைக்கு மாத்திரம் கீழ்ப்படியாதீங்க. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை நீ வேலைக்கு வரலைன்னா இனிமேல் நீ வேலைக்கு வராதுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ குழந்தைகளுக்கு பால்காரங்க கூட காசு கொடுக்காம அவர் பால் இனிமேல் ஊற்ற மாட்டேன், என்னைக்கு நீ காசு கொடுக்குறியோ அன்னைக்கு தான் நான் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை நீ ஆராதனைக்கு வா, 2 மடங்கு சம்பளம் அதிகம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, முடியாது, வர முடியாது அப்படின்னு, இனிமேல் வேலைக்கு வராத, பரவாயில்ல, பட்டினி கிடந்து நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, என் தேவனுக்கு நான் ஆராதனை செய்வதற்காகத்தான் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் நான் இன்ஜினியர்கிட்ட போகிற கடைசி நாள். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தேவன் என்னை இன்ஜினியராகவே மாற்றிட்டார். அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் பெரிய பயங்கரமான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதுக்கப்புறம் எனக்கு தனியாக வேலை ஆண்டவர் கிடைக்கும்படியாக செய்தார். தனியாக நான் மொத்தமாக பேசி வீடு கட்டும்படியாக கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். நாம் சவால் விடணும். எதுக்காக? ஆராதனைக்காக சவால் விடணும். நீ என்னையா மிஞ்சி போனால் ஒரு 30,000 தருவியா? அதையும் மிஞ்சி போனால் ஒரு 50,000 தருவியா? அதையும் மிஞ்சி போனால் மாதம் 1 லட்சம் தருவியா? என்ன சவுண்டே வர மாட்டேங்குது. 1 லட்சமா அப்படிங்கிறீங்களா? அல்லேலூயா. என் தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை சொத்துக்களை விட என் இயேசு பெரியவர். என்னத்தை கொடுத்துட போகிற நீ? எவ்வளவோ படிப்பு படித்தவன் இன்னைக்கு அறிவில்லாமல், ஞானம் இல்லாமல் ஐசியூவாலில் கிடக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுங்களா? கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுங்களா? ஞானம் இல்லாமல், அறிவில்லாமல், பைத்தியக்காரங்களாக படித்தவர்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் உங்களையும் என்னையும் தேவன் எப்படி வச்சிருக்கிறார்? அழகாக வைத்திருக்கிறார், ஞானத்தோடு வைத்திருக்கிறார், அறிவோடு வைத்திருக்கிறார், புத்தியோடு வைத்திருக்கிறார், ஒரு குறை இல்லாமல் வைத்திருக்கிறார். அல்லேலூயாவா இல்லையா? அப்போது 17-18 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி ஜுவாலைக்கும் ராஜாவாக நம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் சரி. அல்லேலூயா. பார்த்தீங்களா? உமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரிஞ்சிருக்கணும்? நான் ஞாயிற்றுக்கிழமைக்கு சர்ச்சுக்கு போக மாட்டேன், சர்ச்சை விட்டு வரமாட்டேன். உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒருத்தர் சொன்னார், அவரும் கிறிஸ்டின்னு தான், அவர் வேலைக்கு வர்றாரு, அவர் என்ன கிறிஸ்டின்னு தெரியல, அவர் எந்த கிறிஸ்டின்னு தெரியல, நாங்கள் வேறு கிறிஸ்டின் அப்படின்னு. உனக்கு தெரிஞ்சிருக்கணையா நான் ஆராதனைக்கு போகணும்னு. நம்மளை பற்றி எத்தனை சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஐயோ, இவங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு கூப்பிட்டா வரமாட்டாங்க, இவங்க எங்கே போகிறவங்க? சர்ச்சுக்கு போகிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? அதெல்லாம் நம்ம கூப்பிட்டா வந்துடுவாங்க அவங்கெல்லாம். இல்லை, நல்ல மனசுக்காரங்க, நம்ம கூப்பிட்டா வந்துடுவாங்க. ஆராதனையாவது ஆராதனை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துடுவாங்க அப்படின்னு பேரா? அல்லேலூயா. ஆராதனை முடிச்சுட்டு தான் வருவாங்கிற பேர். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை என்ன எதிர்பார்க்கிறார்? என்ன எதிர்பார்க்கிறார்? மனிதனுடைய சிலை, அவன் நிறுத்தின சிலை அப்படின்னா என்ன அர்த்தம்? சட்டம். மனிதன் போட்ட சட்டம். அன்னைக்கு சிலை, இன்னைக்கு சட்டம். என்ன சட்டம் போடுது? ஞாயிற்றுக்கிழமைக்கு நீ வேலைக்கு வந்தே ஆகணும்.
அப்படின்னு மனுஷருக்கு சட்டம் போடுறாங்க. நாம் என்ன செய்யணும்? சாயந்தரமாக ஆராதனைக்கு போய்க்கலாம். எப்படி பாஸ்ட் 5 மணிலேருந்து ஒரு ஆராதனை வச்சாருன்னா நல்லாயிருக்கும். போய்க்கலாம். என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க. சட்டமா ஆராதனையா? அதே சட்டம்தான். சிலையை வணங்க சொன்ன அதே சட்டம்தான் எடுத்து எங்கே போட்டுச்சு? நெருப்பில் போட்டுச்சு. அதே சட்டம்தான் சிங்க கவியில் போட்டுச்சு. நம்மளை என்ன அந்த சட்டம் காப்பாற்றுச்சா? இல்லை அந்த சட்டம் வந்து காப்பாற்றுமா? முடியாது. கர்த்தர் ஆராதனை மாத்திரம்தான் நம்மளை காப்பாற்றுகிற ஒரே ஆயுதம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை காப்பாற்றுகிறதுக்கு வேறு ஆயுதமே இந்த உலகத்தில் கிடையாது. அதனால தான் ஆராதனைக்கு வாங்கன்னு சொல்கிறது. 8 மணிக்கு ஆராதனைனா 8 மணிக்கு கரெக்டாக வந்துடுங்கன்னு சொல்கிறது. அப்புறம் கையை தட்டி பாட்டு பாடுங்கன்னு சொல்கிறது. அப்புறம் எந்திரிச்சு நின்று ஆராதனை செய்யுங்கன்னு சொல்கிறது. அதனால தான் கையை ஆட்டி ஆராதனை செய்யுங்கன்னு சொல்கிறது. அல்லேலூயா. ஆனால் ஒரு சிலர் என்ன செய்வாங்க? அப்படியே இப்படி கையை உயர்த்தினா இப்படி தானே கையை உயர்த்தி, ஆனால் இப்படி வச்சுக்குவாங்க. அல்லேலூயா. செத்தவனாட்ட அப்படியே அல்லேலூயா அப்படின்னு கையை உயர்த்தி ஆராதனை செய்யணும். எப்படி? ஸ்டைல். ஆண்டவர் உன்னை சிங்கக்கபியிலிருந்து நீட்டி தூக்காமல் இப்படி வச்சுக்குவார். ஸ்டைல். இது என்னுடைய ஸ்டைல். அப்புறம் தான் தெரியும் நம்முடைய ஆராதனையின் பிரதிபலன். எப்போ தெரியும்? அப்போ தெரியும். சிங்க கெபிலையோ தீயிலையோ போடும்போது தான் தெரியும் அந்த ஸ்டைல் எல்லாம். அல்லேலூயா. பார்த்தீங்களா? தேவனிடத்தில் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். எப்படி நடந்துக்கணும்? இந்த வீர வசனம், கதை வசனம், ஸ்டைலு, பந்தா, பெருமை எதுவும் வேலைக்காக. நான் எப்படியோ அப்படியே என் இயேசுவும் எனக்கு இருப்பார். அல்லேலூயா. 50% இன்னைக்கு ஆராதனை செய்திருந்தால் எனக்கு நன்மைகள் 50% கிடைக்கும், 100க்கு 100 கிடைக்காது. வந்தவங்களுக்கே இந்த கதினா வராதவங்களுக்கு என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. பார்த்தீங்களா? இப்போ தெரியுதா ஆராதனைனா என்னென்னு? இப்போ தெரியுதுல ஆராதனை என்ன, நம்ம எதுக்கு வந்திருக்கிறோன்னு தெரியுதா? வேதம் சொல்லுகிறது அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்க. 1 பேதுரு 3:4 வாசிங்க. வசனம் 1 பேதுரு 5:6. தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி ஒடுங்கி இருக்கணும். திடீர்னு வந்து தூக்கி நிறுத்திட மாட்டார். முன்னாடி என்ன செய்யணும்? அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி ஒடுங்கி இருக்கணும். அப்போ தான் தேவன் உயர்த்துவார். ஒப்பு கொடுக்கலாமா? எத்தனை பேர் நான் ஆராதனைக்கு என்னை தகுதிப்படுத்துகிறேன்? எத்தனை பேர் நான் ஆராதனைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்? நான் ஆவிக்குரியவனாக ஆவியில் ஆராதனை செய்து எல்லா பிசாசுகளின் கிரிகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். எல்லா போராட்டங்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். ஒரு நாடகம் ஒன்று யூடியூப்பில் பார்த்தேன். அந்த நாடகத்தில் விசுவாசிக்கிட்ட பிசாசு வந்து 1 கோடி ரூபாய் பணத்தை காட்டுது. அதில் 3 விசுவாசிக்கு கொண்டிருக்கிறாங்க. ஒரு விசுவாசி பணத்து மேலே ஆசைப்பட்டுட்டு அதை வாங்க போகும்போது பிசாசு அப்படியே பணத்தை ஆட்டிகிட்டே ஓடுது. இவன் அந்த பிசாசு பின்னாடியே ஓடுறான். அந்த பணத்தை பிசாசு என்ன செய்யலை? கொடுக்கவில்லை.
பணத்தை காட்டுகிறான், ஆனால் கொடுக்கவில்லை. ஆனால் இயேசு சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கொடுக்கிறாரு ஏசப்பா. ஆராதனை செய்யும் பொழுது கொடுக்கிறார். ஆராதனையை விட்டுட்டு அதை நோக்கி போகும்பொழுது பிசாசு அதை எடுத்துக்கொண்டு ஓடுகிறான். அல்லேலூயா. அதனால் ஒப்பு கொடுக்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவித்தார். அல்லேலூயா.